அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய சாப்டர் தான். ஆனா ஒரே ஒரு கேள்வி. இந்த நாள நம்ம சரியா ஸ்டார்ட் பண்றோமா? இதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் என்ன? இன்னைக்கு நான் உங்களோட பேச போறது தமிழ் புத்தாண்டோட உண்மையான அர்த்தம் அண்ட் கனி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ரகசியம். நம்ம வீட்ல எப்படி வந்து புத்தாண்ட செலிப்ரேட் பண்ணலாம்? அண்ட் புத்தாண்டு நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கும் பாடம் என்னன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்க இந்த புத்தாண்ட வேற லெவல்ல பார்க்க போறீங்க. முதல்ல தமிழ் புத்தாண்டோட அர்த்தமும் அதனோட முக்கியத்துவமும் பார்ப்போம். தமிழ் புத்தாண்டு அப்படின்னா அது ஒரு காலண்டர் சேஞ்ச் மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். அது ஒரு மனசு ரீசெட். அது ஒரு புதிய ஹோப் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில பல தடவை நம்ம முயற்சி பண்ணி தோல்வி அடைவோம். ஆனா இந்த நாள் நமக்கு சொல்றது இன்னொரு சான்ஸ் இருக்கு. அதனால இந்த நாள் ரொம்ப 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 ஸ்பெஷல். அடுத்தது கனி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. கனி பார்க்கறது எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னா, அது ஒரு ஜஸ்ட் ட்ரெடிஷ்னல் மட்டும் இல்ல. அதுல ஒரு டீப் மீனிங்கும் இருக்கு. நம்ம நாள் நைட்டே வந்து ஒரு தட்டுல வந்து பழம், புத்தகம், கண்ணாடி, பூக்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, மறுநாள் வருஷப்பிறப்பு அன்னைக்கு நம்ம வந்து எடுத்து காலையிலேயே அத வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மைண்ட் ரொம்ப பாசிட்டிவிட்டியா செட் ஆகும். அம் நம்ம வந்து காலைல நம்ம எழுந்தோனே நம்ம கண்ணுக்கு வந்து நல்ல விஷயம் தான் தெரியணும். அதனால தான் ஒரு தட்டுல பழங்கள், பழங்கள், புத்தகம், கண்ணாடி, பூவெல்லாம் வைக்கிறாங்கல்ல. பழம் அப்படிங்கிறது செழிப்பையும், பணம் வளத்தையும், புத்தகம் அறிவையும், கண்ணாடி நம்ம வாழ்க்கையையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். பூ அழகு, அமைதி. ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம மைண்ட் வந்து அன்னைக்கு ஃபுல்லா வந்து ஒரு பாசிட்டிவிட்டியா செட் ஆகும். ஸோ அதுக்காக தான் கனி பார்க்கணும் இந்த புத்தாண்டு நாள்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து புத்தாண்டு அன்னைக்கு நம்மளோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சீக்கிரம் எழுந்துக்கோங்க, குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகுங்க, கனி பாருங்க, அதுக்கு பிறகு கோயில்ல போய் சாமி கும்பிடுங்க. முடிஞ்சா உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க. அப்புறம் அந்த காம் ஃபீலிங் தான் நாள் முழுக்க நம்மள பாசிட்டிவா வைத்திருக்கும். அப்புறம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உப்பு வாங்கலாம். அடுத்தது வந்து எங்க வீட்ல எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் தெரியுமா? தமிழ் புத்தாண்டு சக்கரை பொங்கல் செய்வோம், வடை செய்வோம், சாம்பார், கறி, வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் பண்ணுவோம். வீடே ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீல்ல இருக்கும். இந்த குக்கிங்ல ஒரு மீனிங் இருக்கும். ஃபேமிலி பாண்டிங், ஷேரிங் ஹாப்பினஸ், கிராட்டிட்யூட் இருக்கும். அதுதான் இந்த நாளோட ரியல் பியூட்டி. கிராட்டிட்யூட்னா நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கெல்லாம் மனதார நன்றி சொல்லும் உணர்வு தானே. ஸோ நன்றி உணர்வோட இந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அப்புறம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஃபுட்டு எப்படி லைஃப் கனெக்ஷனோட செட் ஆகுது அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் ஃபுட்டில் ஒரு மெசேஜ் இருக்கும். சில டிஷ்ஷஸில் இனிப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும். அது என்ன சொல்லுது தெரியுமா? வாழ்க்கையும் அப்படித்தான். எல்லா எமோஷன்ஸையும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம லைஃபுக்கு ஒரு மோட்டிவேஷனையும், ஒரு புதிய நம்பிக்கையும் கொடுக்குது. நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனா முக்கியமானது என்ன அப்படின்னா நம்பிக்கை. இந்த புத்தாண்டு சொல்லுது நல்லதே நடக்கும். நீங்க பாசிட்டிவா இருந்தா உங்க வாழ்க்கையும் பாசிட்டிவா மாறும். ஸோ எப்பயும் ஹோப்பை விட்றாதீங்க. நிறைவா இந்த தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கையில சந்தோஷம், அமைதி, முன்னேற்றம் எல்லாமே கொண்டு வரணும். நம்பிக்கை இருந்தா எல்லாமே சாத்தியம். மீண்டும் ஒரு முறை இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.